நாம் இப்பொழுது ஒருவேளை பயங்கரமான ஒரு படுகுழியிலும் ஒரு உளையான சேற்றிலும் ஒருவேளை உழன்று கொண்டிருக்கலாம். சில பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் கலங்கி போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். கர்த்தர் இந்த நொடியை இப்பொழுது உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் எல்லாவற்றையும் முதலாவது கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இடைப்பட வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். இன்னொரு வசனம் ஏசாயா 52:1, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். நம்ம முதலாவது அவருடைய வல்லமை நமக்குள்ள தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளால எழும்பவே முடியும். அவருடைய வல்லமை நமக்குள்ள இல்லைன்னா நம்ம ஒருபோது எழும்பவே முடியாது. நம்ம இருந்த நிலைமையிலே தான் நம்ம இருக்க முடியும். பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. நம்ம முதலாவது எழும்பி பிரகாசிக்கணும், எழும்பணும், வல்லமை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம முதல்ல எழும்பணும். எழும்பும் போது கர்த்தர் அவருடைய வல்லமை தருவாரு. பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வாரு. அவர் இந்த பூமியில ஊழியம் செய்யும் பொழுது அவர் எல்லா இடங்களிலும் அலைஞ்சு திரிஞ்சு ஊழியம் செஞ்சாங்க. அப்போ அவர் ஒரு வசனம் சொல்றாரு, மத்தேயு 4:15 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ நம்ம நம்முடைய பாவம் சாபம் இதுல இருந்தெல்லாம்